நந்தினி. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீயிங் இட் தேர்ஸ்டே. நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷீரடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு, நான் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஷீரடி போனேன், எதனால போனேன், அங்கேனா எனக்கு ஒரு மிராக்கல் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஷீரடி போனதே எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி தான். நாங்கள் வந்து 2013 லைக் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து பாபானா யார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஓகே, அப்போ தான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கோயில் வந்துச்சு, அங்கெல்லாம் வந்து போவோம், ஆரத்திக்கெலாம் வந்து போவேன், சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி. பட் ஸ்கூல் டைம்ஸ்லாம் அப்படி தான், ஒரு எக்ஸாம்னா வந்து சாமி கும்பிட்றது அந்த மாதிரி தான் வந்து அது இருந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஒரு நாட் அ டெம்பிள் பர்சன் தான், ரொம்ப கும்பிட்றது அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் இந்த மெஜிஷியன் இவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே வந்து டோட்டலி வந்து மாறிடுச்சு. எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் டைம்ல இருந்து வந்து எனக்கு கோயிலுக்கு போவேன், பாபானா யாரு இது எல்லாமே வந்து தெரியும். ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்பயாவது ரேரா ஒரு மாசத்துல ஒரு 2 தேர்ஸ்டே அந்த மாதிரிலாம் வந்து கோயிலுக்குலாம் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து 2018 நான் வந்து யூஜி ஃபைனல் இயர் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து கோயில் போக வந்து ஆரம்பிச்சோம். அம்மாவும் கும்பிடுவாங்க வீட்டில், அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு வந்து கோயிலிருந்து வந்து ஷீரடி கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இப்போ எல்லா ஊர் கோயில்லையும் நடக்கும்ல, அதே மாதிரி எங்கள் ஊரில் உடுமல்பேட்லையும் கோயிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க. அம்மா வந்து ஓகே போகலாம் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல வந்து என்ன கேட்டப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து அப்போ யூஜி ஃபைனல் இயரு, அப்போ எனக்கு எண்ட் செமஸ்டர் முடிய போகிற வாரத்தில் மார்ச் டைமில் அப்போங்கிறதுனால எனக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து இருந்துச்சு. நான் கொஞ்சம் அந்த டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அப்போ நான் டான்ஸ்லேயும் வந்து இருந்தனால நான் வந்து அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லிட்டேன்னா, டான்ஸுன்னு ரீசன் சொன்னால் வந்து விடாமல் கூப்பிட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் தெரில, ஒரு அறியாமல் பாருங்க, ஒரு ஷீரடி போகிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது தெரியாமல் டான்ஸுன்னு சொன்னால் வந்து அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து வைவா இருக்குமா, நான் வந்து வரல, எனக்கு சப்ஜெக்டில் வைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் பெரியம்மா பொண்ணு எங்கள் அக்கா கூடயும் எங்கள் அக்கா பையன் இவங்க 3 பேருமே சேர்ந்து போனாங்க. அந்த குரூப்பில் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் அம்மா கூட இவங்க 2 பேரும், இவங்க 3 பேர் சேர்ந்து போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 டேஸ் இருக்கும் எங்கள் அம்மா போயிட்டு வந்து. அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்மா இப்படி இருந்துச்சு துவாரகாமாய்க்குள்ளே நாங்கள் இப்படி போனோம், காலையில் காக்கடை ஆரத்திக்கு வந்து இப்படி இருந்துச்சு, லைன்லலாம் நின்று அந்த பாஸ்லாம் வாங்கி ஆரத்திக்கு வந்து போனோம், இப்படி இருந்தாங்க பாப்பா, அந்த இடம் இப்படி இருந்துச்சு, இந்த இடம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னடா இது அப்படின்னு எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு அம்மா போயிட்டு வந்து அம்மா சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து போகணும், நம்ம வந்து ஒரு என்னமோ தப்பு பண்ணிட்ட மாட்டோம், நம்ம இப்படி போகாம விட்டுட்டோம், இந்த அம்மா கூப்பிட்டு நம்ம வந்து போகாம விட்டோம், அம்மா கூட நம்ம வந்து போகணும், ஷீரடி போகணும் அப்படின்னு எனக்கு அப்போ இருந்து தோண ஆரம்பிச்சு. அம்மா வந்து கரெக்டாக மார்ச்ல வந்து போயிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் போகணும் அப்படிங்கிற. எங்கள் அம்மா இப்போதான் நான் போயிட்டு வந்தேன், எப்படி மறுபடியும் அப்படின்லாம் எங்கள் அம்மா கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அதெல்லாம், எனக்கு போகணும், நீ இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறேன்லாங்க, நானும் போய் பார்க்கணும், கோயிலுக்கு வந்து நான் போகணும் அப்படின்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் பாட்டை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு சைட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு பார்லருக்கு வந்து போவோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் காந்தி நகரில் வந்து இருந்தப்போ யூஸ்வலாக நான் வந்து ஒரு பார்லருக்கு வந்து போவேன். அங்கே வந்து போகிறேன், த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக போகிறேன். அந்த ஆன்ட்டியும் வந்து சாய்டி ஓட்டி கோயிலுக்குலாம் வந்து வருவாங்க. அப்புறம் அங்கே போனாலும் நல்லாவே வந்து பேசுவாங்க. சும்மா எதேச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டி வந்து என்னங்கிறாங்க அப்படின்னா, நந்து நாங்கள் வந்து ஷீரடி போகிறோம் இந்த மாதம், நாங்கள் ஃபேமிலியோட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களாங்க ஆன்ட்டி அப்படின்னா, நீங்களும் வாங்க நல்லா இருக்கும், நீங்கள் இப்போ போயிட்டு வந்திருக்காங்க உங்கள் அம்மா, அப்போ உங்கள் அம்மாவுக்கு நிறைய விஷயம் அங்கெல்லாம் வந்து தெரியும், நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது, என்னடா இது இவங்க போகிறாங்க நம்மளை வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது. பிகாஸ் ஷீரடி பொறுத்த வரைக்கும் வந்து போனவங்களுக்கு வந்து தெரியும், திருப்பதி மாதிரியே வந்து திருப்பதியில் எப்படி பெருமாள் நினச்சி பெருமாள் கூப்பிட்டாதான் நம்ம போக முடியுமோ, அதே மாதிரி தான் ஷீரடியில் பாபா நினச்சாதான் நம்மளால வந்து அங்கே வந்து போக முடியும். நம்ம பாட்டுக்கு வந்து ஓகே நான் இப்போ ரெடி நான் போகலாம் அப்படின்னு நினச்சாலாம் அங்கே போகவே முடியாது. ஏன்னா நானே பர்சனலி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், போயிட்டு போக முடியாமலாம் இதானது. அதுக்கப்புறமா போகணும்னு நினைப்பாங்க, பட் ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ அங்கே பொறுத்த மட்டுக்கும் பாபா நினைச்சாதான் நம்மளால
ஷீரடியில போய் அந்த மண்ணை வந்து மிதிக்கவே முடியும் இல்லையா. அந்த ஆண்டி சொன்னோன்னே எனக்கு ஒரே ஆசையா இருக்கு. அந்த ஆண்டி சொல்றாங்க, நான் வந்து எங்களை கூட்டிட்டு போறவங்க கிட்ட வந்து நான் வந்து கேட்கறேன், ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே கேளுங்க. எங்க அம்மாவும் ஓகேன்ட்டாங்க, கேளுங்க அப்படின்னா ஓகே போயிடலாம் அப்படின்னு கேட்டா 2 பேர் வந்து புக் பண்ணிருந்தது வந்து கேன்சல் ஆயிடுச்சான். இவங்க 2 பேர்த்து வேணா வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பயங்கரமா ஹாப்பி ஆயிடுச்சு. சரி போலாம், எப்படியும் ஒண்ணு நம்ம வந்து போலாங்கிறது ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஷீரடிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆனா அந்த இதுல ஒரு என்ன இருக்கு அப்படின்னா 2 பேர்த்தோட வந்து கேன்சல் ஆயிட்டு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த நேம் அந்த இதில் போக முடியாது. நாங்கள் வந்து ஓப்பன் டிக்கெட் நேம் வந்து தனியாக எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதாவதுனா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் அம்மாவும் வந்து தனியாக வேறு ஓப்பன் டிக்கெட்டும் எடுத்து நல்லபடியாக வந்து போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் போய் துவாரகாமாயிலாம் வந்து அவரை வந்து சேவிச்சுட்டு அப்புறம் சாவடியிலையும் போய் கும்பிட்டு அதுக்கப்புறமா உள்ள அந்த மெயின் சமாதி மந்திர் அங்கே வந்து போகிறோம். பார்த்தா அப்படியே ஜொலிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அங்கதான் அப்படியே பார்க்கும்போது என்ன சொல்றது, நம்ம ஊர் கோயில்ல அந்த மாதிரிலாம் எல்லாமே பாபா தான். பட் அங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, இன்னுமே அப்படியே ரொம்ப உயிரோட்டமா அப்படியே இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் அப்படியே ஷைனிங்கா இருக்கும். ரொம்ப அப்படியே வந்து அழகா இருப்பாரு. மினு 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 மின்னு வராங்க. அப்படிலாம் மார்னிங் ஆரத்தி அப்பெல்லாம் பார்த்தாலும் இன்னும் அப்படியே ஜொலிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் போறேன், எனக்கு ஒரே அப்படியே அழுகியா வந்து வருது. இன்னுமே எனக்கு எப்போ போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அழுகியா வந்து வரும். எங்க அம்மா கூட வந்து திட்டுவாங்க, எப்போ போனாலுமே எதுக்கு அழுகுற அப்படிமாங்க. பட் எதுவும் கஷ்டம்னோ அந்த வேற ஏதாவது கேட்கணும்லாம் அழுகுறது வந்து கிடையவே கிடையாது. அவரை பார்த்த அந்த சந்தோஷத்துலேயே வந்து பயங்கரமா அந்த அழுகு வந்துடும். அம்மா கேட்டு இருப்பாங்க, அழுகாத அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு இப்ப நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து February 1st வந்து பால் காய்ச்சினோம். வந்துட்டு ஒரு 1 வீக்லயே நாங்க வந்து பிளான்லாம் எதுவுமே கிடையாது. சடனா அதான் சொல்றேன், அவர் கூப்பிட்டா நம்ம உடனே வந்து கிளம்பி போயிடலாம் இல்லையா. அந்த மாதிரி சடனா ஒரு பிளான் பண்ணி கிளம்பி போய் பார்த்துட்டோம்னா இந்த டைமும் எனக்கு அப்படி அவரை பார்த்தா என்னமோ ஒரு நம்மளால தாங்கவே முடியாது ஒரு வைப்ரேஷனா என்னன்னே தெரியல, பயங்கரமா அழுக வந்துடும். ஸோ அந்த டைமும் அப்படிதான் ஆச்சு. போய் கும்பிட்டுலாம் வந்துட்டோம். நாங்கள் இது வரைக்கும் போன எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேஸ் ஒட்டி வர மாதிரி போவோம். ஏன்னா சாவடி ஊர்வலம் வந்து பார்க்கறதுக்காக. ஷிரடி போனவங்களுக்கு வந்து தெரியும், வியாழக்கிழமை சாவடி ஊர்வலம் வந்து அங்கே எப்படி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது. பாபா இருந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அது வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்து பார்த்தாச்சு. ஒரு நாள் அன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் தான் என்ன ஆகுது அப்படின்னா, காக்கடை ஆரத்தி வந்து நடந்துட்டு இருக்கு. உள்ள வெளியே வந்து குருஸ்தான் வந்து இருக்கும். ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதை சுற்றி ஒரு இது மாதிரி போட்டுருப்பாங்க. முன்னாடி வந்து ஒரு பெரிய பாபா ஃபோட்டோ வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ பாபா வந்து ஃபர்ஸ்ட் அங்கிருந்தா வந்து தோன்றினாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சத்சரத்தில் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஆரத்தி வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் ஆரத்திக்கு வந்து போகலை. ஸோ ஆரத்திக்கு போகிறவங்க இன்னொரு வழி இருக்கும் இந்த சைடு. அந்த வழியில வந்து நம்ம குருஸ்தான்லாம் வந்து சேவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரத்தி காக்கடை ஆரத்தி முடிச்சிட்டோம்னா அந்த பாபாவோட அந்த தீர்த்தம்லாம் கொண்டு வந்து தருவாங்க, அவருக்கு நெய்வேத்தியம் பண்ண வெண்ணெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அந்த வழியில வந்து போனோம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அம்மா வந்து அப்போ அங்கே இல்லை, அம்மா அந்த சைடு வேற சைடு இருக்காங்க. நான் குருஸ்தானை வந்து சுற்றி கும்பிட்டு இப்படி மண்டி போட்டு நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு பாபா போட்டோ, அவங்க வந்து பாபா இது துவாரகமாய் போட்டோ இந்த மாதிரி இருக்காது. பாபா வந்து உட்காந்துட்டு இப்படி கால் மேல கால் போட்ட மாதிரி ஒரு போட்டோ வந்து இருக்கும். நின்றுட்டு உட்காந்து மண்டி போட்டு வந்து இப்படி கும்பிட்டு இருக்கேன். அப்போ என்னை சுற்றி பெருசாக இப்போ கூட்டம்லாம் இல்லை. மார்னிங் காக்கடா ஆரத்தி டைம் பார்த்தீங்கன்னா குருஸ்தானை சுற்றி அவ்வளோ கூட்டம்லாம் வந்து இருக்காது, ரொம்ப காமாக இருக்கும். குருஸ்தான் சுற்றுறவங்க எல்லாமே வந்து சுற்றுவாங்க, 108 சுற்று அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வேண்டுதல்லாம் வச்சு சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தான் இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாலாம் அந்த டைமில் இருக்காது, ரொம்ப காமாக இருக்கும் அந்த பிளேஸே. நான் இப்படியே வண்டி போட்டு உட்காந்து கும்பிட்டு இருக்கேன். யாருன்னே தெரியல, ஒரு பர்சன் வந்து ஆல் ஆன் அ சடன் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ரொம்ப வயசானவரும் கிடையாது, ஒரு மிடில் ஏஜ், ஒரு அரௌண்ட் 35-40 அவ்வளோதான் இருக்கும் அவருக்கு வயசு. ஒரு மிடில் ஏஜ் பர்சன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஒரு தொப்பி மாதிரி, அது மாதிரி அவர் வந்து போட்டிருந்தாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் எப்படி கும்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன், எப்படி பாக்கெட் வந்து கை விட்டாரு. பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு உதி பாக்கெட் வந்து என் கையில கொடுத்துட்டாரு. எனக்கு என்னன்னே புரியவே இல்லை. நானும் வந்து வாங்கிக்கிட்டேன், அது எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாட்டில் வந்து போயிட்டாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறமா பிகாஸ் ஷீரடி போனவங்களுக்கு வந்து தெரியும் உதி வந்து அங்கே எவ்வளோ புனிதமானது, எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது. எனக்குமே நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு உதியில. அது நான் இனிமேல் வர அப்கமிங் பிளாக்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா பாபா இருந்த காலத்துல அந்த துணியை அவர் வந்து இது பண்ணது இன்னுமே வந்து ஒரு அணையா இதா எரிஞ்சுட்டே வந்திருக்கு.
அதுல இருந்து வர்றதுனா வந்து நம்ம விபூதின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து அந்த உதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பல் அதான் எத்தனையோ நோய்கள் எல்லாம் குணப்படுத்தியது, எத்தனையோ மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து உதினால நடந்தது. அவர் அந்த பாக்கெட் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அதே மாதிரி ஷிரடியில ஒருத்தவங்க போய் அந்த சமாதி மந்திரில உள்ள தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாதான் ஒரு உதி பாக்கெட்டும் ஒரு பிரசாதமா ஒரு பூந்தி பாக்கெட்டும் வந்து தருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தர்ஷன் முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு உதி பாக்கெட்டே கிடைக்கும். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்துக்குமே. எனக்கு எதுக்கு இவர் கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு உதி பாக்கெட் தான் வந்து அவர் எனக்கு வந்து கொடுத்தாரு. நாட் தி எக்ஸாக்ட் உதி பாக்கெட் அவர் எனக்கு கொடுத்தது இங்கே கிடையாது. அது வந்து எங்கள் வீட்டில் உடுமல்பேட்டில் வந்து இருக்கு. ஸோ இது நான் இப்போ லாஸ்ட் டைம் போனப்போ எனக்கு கிடைச்சிச்சு. அவங்க எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காக. ஸோ இப்படிதான் இருக்கும் அந்த உதி பாக்கெட் வந்து இப்படிதான் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கையில் கொடுத்துட்டாரு. நானுமே வந்து வாங்கிட்டேன். ஒயிட்ல ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் பாட்டில் வந்து கிளம்பி போயிட்டாரு. பயங்கர 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 சந்தோஷம். பிகாஸ் உதி கிடைச்சிருக்கு அப்படின்னாவே வந்து என்ன சொல்றது, பாபாவோட இதில் வந்து நம்ம ஓகே அடுத்து ஒரு நல்ல பிளெஸிங் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு இது. என்னோட ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து பாபா இப்படி ஒரு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு எனக்கு ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் போகும்போதுலாம் எனக்கு நிறைய, நான் இதோட 4 டைம்ஸ் இப்படி போயிருக்கேன். ஸோ எல்லா தடவையுமே ஏதோ ஒன்று நடக்கும். பாபா ஏதோ ஒன்று எனக்கு ஒன்று கொடுப்பாரு. நான் உரிமையாவே கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன் பாபாட்ட. சம்டைம்ஸ்லாம் கேட்பேன், எனக்கு வந்து நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேட்பேன். அதே மாதிரி எனக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் பாட்டில் சும்மா வந்து கும்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு இது கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு இதை போய் நம்ம போய் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவோட வந்து வராமலாம் இருந்திருக்கோம். பட் இப்போ வரும்போது பாபா என்னை பிளஸ் பண்ணி எனக்கு இது ஒரு கிஃப்டா வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் இன்னுமே இதை வந்து பத்திரமா தான் வச்சிருந்திருக்கேன். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷீரடி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பாபா வந்து எனக்கு இப்படி ஒரு எப்படி ஒரு அதிசயத்தை இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து. பிகாஸ் ஷீரடி போனவங்களுக்கு வந்து தெரியும் இது எப்படி வந்து. ஷீரடியில போயிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா பாபா ஏதோ ஒரு அற்புதம் வந்து நிகழ்த்தியிருப்பாரு. நேர்ல வந்து ஏதாவது வந்து பண்ணியிருந்திருப்பாரு, வேற ஒருத்தர் ரூபமும் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி உதி கொடுத்துருக்கலாம், வேற என்ன வேணாலும் வந்து பண்ணியிருக்கலாம், கனவுல வந்து சொல்லலாம். ஸோ பாபா டிவோட்டீஸா இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ ஒரு சந்தோஷமா அதெல்லாம் வந்து மெமரிஸ்லாம் வந்து செரிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எனக்கு இப்படி நடந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் போகும்போது தான் நிறைய எனக்கு வந்து நடந்திருக்கு. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி வந்து உதியுமே அப்படிதான். டெய்லியுமே நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சேன், இப்போ ஒரு 3-4 மந்த்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பெட்லயே வந்து தலகாணி கடையிலேயே எப்பயுமே வந்து உதி வந்து வச்சுப்பேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உதி இட்டுட்டு தான் வந்து தூங்குறது. எனக்கு ஒரு பயம் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். நைட்டு தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாம எந்திரிக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி செக்யூர்டா எனக்கு வந்து ஃபீல் ஆகும். எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி உதி வச்சுட்டு தான் போய் தூங்குவேன். ஸோ நீங்களுமே வந்து உதி விபூதி ஏதோ வந்து தூங்குறதுக்கு முன்னாடி போய் வச்சுட்டு தூங்கினா நம்மளுக்கு ஒரு காமான ஸ்லீப், ஒரு நிம்மதியா வந்து ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இது ரொம்ப 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 சந்தோஷமான இது ஒரு ஈவெண்ட். அண்ட் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித் யூ ஆல். அது இன்னைக்கு தேர்ஸ்டேவா இருக்கிறதுனால எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷிரடி போயிருந்தவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கும். உங்க ஊர்லயே வந்து பாபா கோயிலுக்கு போனப்போ நிறைய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தா வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் யாராவதுலாம் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னா எனக்கு ரொம்ப வந்து ஆர்வமா இருக்கும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து எதை வந்து திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணணும்னா, சத்தியமா அவர் இன்னும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இந்த கலியுகத்திலயும் அவர் வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்காரு. அதாவது வந்து அவரோட உடல் மட்டும்தான் இப்ப இல்லையே தவிர அவர் வந்து பாபா வந்து கண்டிப்பா இருந்துட்டு தான் வந்திருக்காரு. எல்லாம் எங்க இதுலயுமே ஒரு குரல் ஒரு இது நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு இதுல இருந்து நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாரு. எனக்குலாம் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கோம், வேற ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வேற ஏதோ ஒன்று குழப்பமா இருக்கும் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் மூலியமா அது நம்மளுக்கே வந்து ஆன்சர் பண்ற மாதிரிலாம் இருக்கு எனக்கு நிறைய டைம். அதே மாதிரி இப்போ யூடியூப் பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு வாசகம் மாதிரிலாம் வரதெல்லாம் நம்மளுக்கே வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு ஆப்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். நம்ம ஏதோ ஒன்று கேட்டுட்டோ வர அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுவாரு, ஏதோ ஒரு வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாரு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷிரடியோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பாபா வந்து கொடுத்த கிஃப்ட். ஸோ இதுவுமே வந்து நானா இன்னைக்கு பேசணும்னு நினைச்சு கண்டிப்பா பேசினது வந்து கிடையவே கிடையாது. கிரெடிட்ஸ் நான் எடுத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் முந்தானது நான் ஏதோ ரேண்டமா என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தோணுச்சு தேர்ஸ்டே வந்து இந்த சொல்லலாம் அப்படிங்கிறது. இதுவும் அவர் பார்த்து சொல்றதான், அவர் பார்த்து இது பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து ஃபியூச்சர்லயும் வந்து பாபா எப்பெல்லாம் வந்து சொல்றாரோ அந்த மாதிரி வந்து நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய
நிறைய மிராக்கிள்ஸ் பாபா பாபா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா 1 2 அப்படியே விரல் விட்டு எண்ண முடியாது, அந்த அளவுக்கு நிறைய மிராக்கிள்ஸ். ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு லைஃப்ல. பாபா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சந்தோஷமா வச்சிருக்காருன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே கொடுத்துருக்குனால சந்தோஷம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மனசு கஷ்டம் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி பக்தி பண்றது, பக்தினால வந்து சந்தோஷம் கிடைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற விஷயம் நிறைய வந்து பாபா கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். அவரோட என்ன சொல்றது, அவரோட திருவடியில வந்து நம்ம சரணாகதியாகி அதுல அடைக்கலம் நம்ம வந்து பெற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பேரானந்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இப்ப நான் வந்திருக்கேன். எனக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சந்தோஷமா ஓகே, ரொம்ப சந்தோஷம், அதுவும் உனக்கே வந்து சரணாகதி. வேற ஏதாவது ஒரு தாங்கவே முடியாத துக்கமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் வந்து நடக்குதா, அப்பயும் நான் உன்கிட்ட தான் வந்து ஓடி வருவேன், அப்பயும் நீ தான் என்னை வந்து பாத்துக்கணும், அதுக்காக வந்து எனக்கு நல்லது மட்டும் தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியமா நான் இது வரைக்கும் எப்பயுமே அப்படி நினைச்சதே வந்து கிடையவே கிடையாது. அப்பயும் நான் அப்பதான் அவர் இன்னும் கெட்டியா புடிச்சுப்பேன், நீ தான் என்ன பாத்துக்கணும், எனக்கு வேற தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன். அண்ட் ஒரு இதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கும்பிடுவேன். அது என்ன அப்படின்னா வந்து எனக்கு தெரியாது எது நல்லதுங்கிறது, கண்டிப்பா எனக்கு தெரியவே தெரியாது, உனக்கு தான் தெரியும், எனக்கு எது நல்லது அப்படிங்கிறது வந்து உனக்கு தான் தெரியும். அண்ட் இன்னொன்று நான் என்ன வந்து எப்பயுமே யோசிப்பேன் அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தைக்கு வந்து என்ன பண்ணா நல்லா இருக்கும், இதுக்கு நம்ம குழந்தை இந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும், நம்ம குழந்தைக்கு இந்த சாப்பாடு ஊட்டினா நல்லா இருக்கும், அதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் அம்மா மாதிரி வந்து பாபா, அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல என்ன செய்யணும், எப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும், எப்ப எது கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுலாம் அவருக்கு தான் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது வேலையா நீ எப்ப சொல்றியோ ஓகே, அப்ப வந்து நான் பண்ணிக்கலாம். அடுத்தது வேற ஏதாவது நீ எப்ப கொடுத்தாலும் சரி, நீ எப்ப எனக்கு நீ கொடுக்கறது எனக்கு நல்லா தான் இருக்கும், நீ கொடுக்கறதுல நான் திருப்தி அடைஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அண்ட் இதெல்லாம் சொன்னா நானுமே ரொம்ப இது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. நானுமே இன்னும் அப்படிதான் லேர்னிங் ஸ்டேஜ் தான் இருந்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் அவர்கிட்ட. நீங்க என்ன கொடுத்தாலும் சரி பாபா, நீங்க எனக்கு கொடுக்கறது கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். வெயிட் பண்ண வைக்கிறீங்களா, ஓகே நான் வெயிட் பண்ணிக்கிறேன், இல்ல கொடுக்குறீங்களா நான் வாங்கி சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்குவம் அப்படின்னு ஒரு இது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இதுக்காக வந்து எல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கு கிடையவே கிடையாது. அப்படி எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், மனசு வேதனை எல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட வந்து பக்தி பண்ணணும், அவரு நம்மளை சந்தோஷமா வச்சிருப்பாரு, அவர் நம்ம வழிநடத்தி கொண்டு போவாரு, குரு நம்மளை வழிநடத்தி கொண்டு போவாரு. அவர் கை பிடிச்சிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம்னா பத்திரமா வந்து எந்த டெஸ்டினேஷனோ எந்த நம்ம கோலோ அங்க கொண்டு போய் அழகா வந்து ரீச் பண்ண வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம் அப்படின்னா ஹாப்பியா வந்து இருக்கலாம். அவரு கொடுப்பாரு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும், அவருக்கு தெரியும் எந்த டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம். அதை விட்டு இப்ப கிடைச்சிருமா அப்ப கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா தான் மனசுல வந்து குழப்பங்கள் இதுல வரும். அவனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு, எனக்கு அவன் தருவான் எனக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வந்துச்சுனாவே ஹாப்பியா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து வாழலாம். ஸோ தட்ஸ் இட். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஷீரடி எக்ஸ்பீரியன்ஸ். உங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பாபா டிவோட்டீஸ்லாம் வந்து இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஷீரடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை பார்க்குற நிறைய பேருக்கும் வந்து ஷீரடி போட வாய்ப்பு கிடைக்கணும். பாபா எல்லாத்தையுமே அங்கே வந்து கூப்பிடணும், எல்லாத்துக்கும் அவர் வந்து அனுகிரகம் பண்ணி எல்லாத்தையுமே அவர் வந்து ஹாப்பியாக வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். டாடா பாய். ஓம் சாய்ராம்.